ஒரு வழியாக நம்ம சாதிச்சிட்டோம். இத்தனை நாளாக வந்துட்டு பெரிய கோயில் ஆவுடையார் கோவில் எங்கள் ஊர் பெரிய கோயில் தான். பெரிய கோயில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு உள்ளே போக முடியல. இன்றைக்கி வந்துட்டு இங்கே பாருங்க, சைடில் ஒரு பாதை, அதாவது இந்த இருக்குல்ல, இது இங்கிட்டு தான் கோயில். நேரில் வந்து பார்த்தோம், இது சைடில் ஒரு சந்து மாதிரி வரும். இதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட் இருக்கும். அதுலேயே நம்ம பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டுருக்காண்டி தான். சாமியை மட்டும் பார்க்க முடியாது, மற்றபடி சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்கலாம். சாமி 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 கும்பிட போகிறோமா நம்ம? இங்கே பாருங்க மக்களே, சவரெல்லாம் ஏதாவது எழுதி எழுதிட்டே இருப்பாங்க. சவரெல்லாம் ஏதோ எழுதியிருக்கும், ஆனால் இதெல்லாம் நமக்கு இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்மளால் படிக்க முடியாது. இங்கே இருங்க, நான் இதுக்குள்ள அர்த்தம்லாம் என்னென்னு நமக்கு தெரியாது. இது இந்த கோயில் ஃபுல்லாகவே இப்படி தான். எல்லோரும் யாவடர்களை சிவபெருமானை கும்பிட்றத விட, அதுவும் முக்கியமாக பாஸ் ஆகணும்னு நினச்சாக வச்சுதான் வச்சுங்களேன், இந்த விநாயகரை தான் வந்து கும்பிடுவாங்க. இங்கே விநாயகரை கும்பிட்டுவிட்டு இங்கே வந்து காதல் சேர வேண்டும் இந்த மாதிரி எழுதி வச்சுருவாங்க. நீ எழுதிருக்கியா? உன்னே தான் முதல்ல வந்துட்டு நிர்வாகத்துறை கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மரம் ஃபுல்லாக பூ. இந்த குளத்துல மக்களே, இதில் மாதிரி ஒரு மீன் எந்த குளத்துலையும் பார்க்க முடியாது, அவ்வளோ மீன் இருக்கும். முன்னாடியெல்லாம் வரும்போது, முன்னாடி அரணையில் படிக்கும்போது, காலேஜ் விட்டதுக்கப்புறம் இங்கே தான் வந்து உட்காந்துருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம மாணிக்கவாசகர் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் எப்படி கட்டினாங்க, எப்படி வந்துச்சு தெரியணும்ல. அதாவது என்னென்னா, மாணிக்கவாசகர்கிட்ட நான் கதையே தப்பாக சொல்கிறேன், நான் என்னன்னு தெரியல. சரி சொல்லலை அதனால தான் அழுகுறேன் என்ன தெரியலடி. ஓகே, மாணிக்கவாசகர்கிட்ட அந்த நாட்டோட அரசர் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போருக்கு போகிறதுக்காக குதிரை வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. குதிரைகள் நிறையா காசு கொடுத்து குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் தலையன் வந்தாக்கில் இந்த ஊரில் வந்து படுத்து தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் இங்கே கிளம்பி போய் வாங்கணும் போல இருக்குது. இந்த இடத்துல வந்து படுத்து தூங்கியிருக்காரு. அப்போ வந்துட்டு கனவுல வந்துட்டு கடவுள் வந்துட்டு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னோன்னே டக்குன்னு மாணிக்கவாசகர் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் காலையிலேயே டக்குன்னு அந்த இது காசெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல கோயிலை கட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. குதிரைக்கு வாங்க வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்து கோயிலை கட்டியாச்சு. இப்போ அரசிட்ட போகும்போது குதிரை இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா, அரசர் வந்து தலையை கொய்து விடுவார். அந்த காலத்துலலாம் சட்டங்கள் கடுமையாக இருந்தது, துபாயில் மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ சட்டங்கள் வந்துட்டு இப்போ மாறி போச்சு. அது ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்குமா, அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு ஏதோ நிறைய வாங்கிட்டு அதை கடவுள்கிட்ட ஏதோ வேண்டியிருக்காரு, மந்திரம்லாம் போட்டு தவம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆண்டவா, நான் உனக்கு தானே சேவை பண்ணேன், என்னை மாட்டி விட்டுறாது அப்படின்னு சொல்லவும், அதோட கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய ஃபுல்லாக குதிரையாக மாற்றி நிறைய ஃபுல்லாக பரியாக மாற்றிட்டாரு. பரினா குதிரை. அப்போ என்னாச்சுன்னா, இங்கேருந்து போய் அங்கே லாயத்தில் கொண்டு கட்டிட்டாங்க. அரசருக்கு சந்தோஷம், கம்மியான காசில் இவ்வளோ குதிரை வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு கோவில் கட்டுறத விட குதிரை வாங்குற காசு கூட. இந்த கட்டான சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்புறம் என் ஜெதி அவன் என்ஜாய் பண்ணுறத நினச்சி கத்திட்டு இருக்கான். அப்படியா? ஓகே. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருண்ணா, நைட்டு கட்டவும் எல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிருச்சான். குதிரை எப்பறம் ஊழையிடும்னு அப்புறம் அரசர் கூப்பிட்டு விசாரிச்சாதான் தெரியுது, சிவபெருமானுக்கு கோயிலை கட்டின கதை. அதனால் அது அப்படி வந்த கோயில் தான் இது. இது வந்துட்டு குதிரை வாங்க கொடுத்த காசில் கட்டின கோயில். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளுக்கு நம்ம பண்ணும்போது அரசர்கிட்ட காசு எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அது வந்து பக்தியோடு எடுத்து கொடுத்தோம்னா அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். இல்லை, இருக்கிற உலகத்தில் உள்ள பாவத்தை பூரா பண்ணிவிட்டு கோயில் கட்டுறதில்லை, நீங்கள் தங்கத்திலே கோயில் கட்டினாலும். அதனால் பாவங்கள் குறைப்போம், அன்பை வளர்ப்போம். அதுக்கப்புறம் 2 வயசு பிள்ளைக்கு 79 ரூபாய்க்கு பெப்சி 2 இது ப்ரெஸ் வாங்கிக்கிட்டு குழந்தைக்குள்ளே பேஸ்ட் வாங்காமல் வீட்டுக்கு செல்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக். இதெல்லாம் அந்த கோயில் கட்டும்போது உள்ள இதாக இருக்கும். ஆனால் இது ஒரு சாமி சிலை தான், தெரியுதா? இது வந்து மயில். அப்போ இது கண்டிப்பாக முருகப்பெருமானாக தான் இருப்பார். ஆனால் தலையை காணும், அந்தளவுக்கு பழைய கட்டிட கலையில் உடஞ்சி போச்சு.
மரத்தடியில் வந்து இவர் பெருமாளா தெரியுதா, மரத்தடியில் வச்சுருக்காங்க. மக்களே சரியான ஆழ மக்களே. இந்த குளம் இதில் நான் குளிச்சிருக்கேன் ஒரு வாட்டி வந்துட்டு. ஆழம்னா ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு 2 ஆள் மடத்துக்கு உள்ளே போயிருப்பேன். அதுக்கு மேலே பயமாக போச்சு. அவ்வளோ ஆழம் இந்த குளம். ரொம்ப பழைய காலத்து குளம், பழைய குளம். தண்ணி வெளில போகிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே தூம்பு இருக்கான்னு தெரியல, மொத்தம் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. இதுதான் இந்த கோயிலோட. இப்போ இந்த பெயின்லாம் இப்போ அடிச்சிருக்காங்க. இந்த கோபுரம் வந்து புதுசு. இதுக்கு அடுத்து இருக்கு பாருங்கள், அந்த ரைட் சைடு ஒரு கோபுரம், அது வந்து பழசு. இது வந்து இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. காசு இல்லை, ஜாலி 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 ஜாலி. காசு பணம் துட்டு மணி நெகி பேட்டா பேட்டா இங்கே மாத்தாருனா பொங்கலையும் புள்ளியாரையும் கொடுத்து கழிச்சிட்டு இருக்காங்க. மாமி ஓ மக்களே, மன்னிச்சிருங்க மக்களே. மக்களே சாரி மக்களே, குழந்தை பாசல வந்து பா சாமியாரப்பா. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்படித்தான் நானும் வேண்டுவேன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு. என்னை நல்லா பாஸ் பண்ண வச்சிரு. படித்த கொஸ்டினா? மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறை, ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம். மக்களே அது இந்த கோயில் தான் மக்களே, தெரியுதா? டிஎன்பிசி கூட கேட்டிருக்காங்க பார்த்துங்க. நீ அது என்ன சொல்ற? என்னப்பா சும்மா வீண கதை பேசாமல் வாப்பா கிளம்பு வந்துட்டியா? பா கேபிள் எடுத்து உள்ள விடுப்பா. அது கேபிள் எடுத்து உள்ள விடு. இங்கே வந்து முத்தம் கொடுத்துட்டு போகிறான்டி, கையில் முத்தம் கொடு. தேங்க்யூ. அதாவது என்னென்னா, மாணிக்கவாசகர் வந்து மக்கள்கிட்ட சொல்லி கட்டலை. மாணிக்கவாசகர் யார்கிட்ட சொல்லி கட்டினதுன்னா பூதம் கட்டின கோயில் அந்த கோயில். ஆனால் பூதம் கட்டினாலும் எழுதுனது வந்து பூதம் எழுதுனுச்சா இல்லை மனிதர்கள் எழுதுனாங்களான்னு தெரியல. கல்லில் ஃபுல்லாக தமிழ் வார்த்தைகள், தமிழ் மந்திரங்கள் இருக்குது. ஆனால் தூய தமிழ் எழுதியிருக்கு, அதனால தான் நமக்கு அது புரியலை. மந்திரங்கள் இல்லை, திருவாசகம் அது எழுதியிருக்கோ. விடுங்க, நம்ம தமிழாக்கம் புக்கிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது இது யார் தரிசது? இவர் தான் மாணிக்கவாசகர். அந்த மேலே உட்காந்துருக்கவர், அந்த கீழே நிற்கிறது சாமி. அவர் யாரு? கீழே அந்த சைடில் நின்று கும்புறவர் யாரு? அவர் மாணிக்கவாசகர். அவர் சாமி. பூதம் கட்டின மாதிரி தெரியலையே. பூதம் கட்டினதுக்கான எந்த எதுவுமே இல்லையே. இது கடவுள். எது கடவுள்? இது மாணிக்கவாசகர். உட்காந்துருக்கிறது கடவுள், நின்றுட்டு இருக்கிறது மாணிக்கவாசகரா? ஆமாம். இதான் மக்களே தேர் மண்டபம். இங்கே இருப்பா, மனுஷனை முழுங்குதா இல்லை? நிறைய பேர் இங்கே பார்த்தீங்களா, யாழி மனுஷனை முழுங்குற மாதிரி இருக்கு. தெரியுதா எப்படி முழுங்குற மாதிரி? உண்மையில அப்படிலாம் ஒரு உயிரினம் இருந்திருக்கு தானே. அது வந்து அந்த யாழிங்கிறது சிங்கத்தை விட வேகமாக இருக்குமா ஓடுறதில்ல, வேட்டையாடுறதுல சிங்கத்தை விட பயங்கரம் பெருசாக இருக்குமா. மாதிரியும் இல்லை, ஆனால் இது ஒரு பறவை. என்ன வேகமாக வந்தாக்குள்ள இதுக்குள்ள விழுக பார்த்த நேரம். ஆனால் ஆத்மநாதர் மாணிக்கவாசகருக்கு உபதேசித்த காட்சி. மக்களே, அப்போனா அந்த உட்கார்ந்துருக்கிறது வந்து சிவபெருமான், நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு மாணிக்கவாசகர். இது வந்து இந்த குருந்த மரத்துக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா, அந்த காலத்தில் தவம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி தவம் பண்ணும்போது வந்துட்டு ஓயாமல் எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வந்து தவம் பண்ண முடியாது. அதனால் இந்த இலையை சாப்பிட்டாங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்கு பசிக்கவே பசிக்காதான். இப்போ எப்படி இந்த ராக்கெட்லலாம் மேலே போகும்போது அங்கே போயிட்டு சாப்பிடாம இருக்காங்க 6 மாதத்துக்கு மாத்திரை இருக்குல்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் சுவாமிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய மருந்து இது. தலை விருத்தம்னு விருட்சம்னு போட்டிருக்காங்கல்ல, இது ஏதோ ஒரு மெத்தடில் ஏதோ குறிப்பிட்ட மூலிகையில் கலந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தை உண்டாகுங்கிறது ஒரு ஐதீகம். பெருமானி போற்றி போற்றி. உண்மையிலேயே இந்த இடத்துல தான் வச்சு உபதேசித்த இடம் சிவபெருமானுக்கு வந்து மாணிக்கவாசகருக்கு வந்து சிவபெருமான். அன்னைக்கு தெரியாமல் அந்த இதுக்கு கூட்டி போயிட்ட மக்களே. அது எந்த இதுக்கு? விநாயகர் பெருமானே நீ தான் ஆண்டவா துணை புரியணும்.
அன்னைக்கு vlog எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு மணமேல்குடி கோடியக்கரைக்கு அந்த இதுக்கு கூட்டி போயிட்டேன், உனக்கு பூசிட்டேன். அங்கே கூட்டி போனதுலேருந்து தான் முடியாமல் வந்துருச்சு பிள்ளைக்கு. எனக்கு கூட அந்த பேய் பிசாசுலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இவன் வந்துட்டு அன்னைக்கு போயிட்டு வந்த அன்னையிலேருந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அடுத்து 2-3 நாளைக்கு தூங்கவே இல்லை. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமேல் எங்கேயாவது போனோம்னா பிள்ளைய வந்து நைட் டைமில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. சாமி நல்லா வச்சுக்க. இந்த இது தான், இந்த கல் தான் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். தட்டுவாகல்ல அதுவா, அதை நான் செக் பண்ணிடுவோமா? ஆமாப்பா, இந்த மேலே உள்ளதை தட்டும்போது அது தட்டக்கூடாது இருக்குதா, அதான் அதை வச்சுருக்காங்க அவ்வளோ இருப்பாப்பா. சத்தம் வருமா? இந்த கல்லை தட்டினா சத்தம் வருமாண்ணே, சவுண்டு வருமா அந்த கல்லை தட்டினா? அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ, தட்டக்கூடாதுன்னு. ஓ, அந்த 7 ஸ்வரம் மாதிரி. அந்த மாதிரி வீணை மாதிரியே கல்லில் செஞ்சது. ஆனால் அது ஓயாமது எல்லாம் தட்டக்கூடாதுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, பாதுகாத்து வச்சுருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் கிடைக்கணும், முதல்ல அந்த ஸ்வரம் கொண்டு வரணும். அதை சொல்லுங்கள், இந்த காலத்தில் எப்படி அதை கல்லில் பண்ண முடியும்? கம்பியிலே வர மாட்டேங்குது எல்லாம் முத கொண்டு. ஆமாம், இந்த இடத்துல இருக்கா? எங்கே இது? ஆமாம், இதுதான் தட்டலாமா? இந்த கல்லில் கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க, கம்பி மாதிரி மலை மாதிரி போட்டு. இது என்ன இப்படிலாம் ஒரு உயிரினம் இருந்திருக்கு தானே? என்ன இது குதிரை மாதிரி இல்லை, பானா பாருங்க, ரெங்கிற ரெக்கையெல்லாம் இருக்கு. அண்ணா வாகனம். அன்னப்பறவை அது. அன்னப்பறவை கொஞ்சம் பெருசாக வடிவமைச்சிருக்காங்களோ? ரைட் 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 கட்டியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அதுவும் கல்லில் இப்படிலாம் செதுக்குறதுன்னா சாதாரண விஷயமா? யானை அதை தும்பிக்க போயிட்டு இவ்வளோ வளைஞ்சி யாழி. யானையை விட பெருசாக இருக்கு யாழி. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மாடோட நெஜத்துலையும் அந்த காலத்தில் ஒரு வேலை இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ தத்துவார்த்த குறியீடோட இருக்கு இந்த யாழியான சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லாமல் அந்த காலத்தில் வடிவமைச்சிருப்பாங்களா? அந்த கற்பனையை கொண்டாந்து இருப்பாங்க. இருந்தாலும் இருந்திருக்கலாம் யாழின்ற ஒரு மிருகம். அப்படி இல்லைன்னா இந்த மன ஓட்டங்கள், எண்ணங்கள், இது அடக்கிறது, பவர்ஃபுல்லான இதை அடக்கிறதுக்கு என்ன இது அப்படிங்கிற அந்த மாதிரியும் இருக்கலாம். உருவகப்படுத்தி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க யாழிங்கிறது. அதே மாதிரி அது பல கோவைகள்ல இருக்கும். நீங்க அந்த யாழிங்கிறது யானையை அடக்கிற மாதிரி இருக்கும் யாழி. அப்புறம் கொடுவாள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு சில இடத்துல வந்து அந்த யாழியே வந்து மனுஷனோட காலடியில இருக்கிற மாதிரி, மனுஷன் பெருசா இருக்கிற மாதிரி. அப்போ அவன் வந்து அவனோட சக்திக்கு அதை கட்டுப்படுத்துற மாதிரி, ஆத்ம சக்தி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. யானைங்கிறது ஒரு வித இதை குறிக்கிறது, யாழிங்கிறது அதுக்கு மேல உள்ள எதையோ குறிக்கிறது. அப்படியும் இருக்கலாம், அப்படிதான் இல்லை அப்படியும் சொல்லலாம், இல்லை நிஜமாவே இப்படியும் இருந்திருக்கலாம். ஓகே.